வெல்கம் டு ஆல். நம்ம இன்றைக்கி எக்கனாமி டாபிக் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எபிசோடில் நம்ம ஒரு 2 டாபிக் கவர் பண்ண போகிறோம். இன்னும் போக போக நம்ம எபிசோடில் கண்டினியூ ஆகிட்டே போவோம். ஸோ இன்றைக்கி என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு எக்கனாமி அப்படின்ற டாப்பிக்கில் நமக்கு மெஜாரிட்டியாக இந்த டாப்பிக்லாம் முக்கியம். ஓகேவா? ஸோ பேசிக்காக இந்த ஐடியாஸ் இருந்தால் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எக்கனாமியை நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா நேச்சர் ஆஃப் எக்கானமி. ஸோ பொருளாதாரத்தின் இயல்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் சில விஷயங்களை பார்க்க போகிறோம். ஸோ பொருளாதாரம்னா என்ன, அந்த ஐடியாஸ் எங்கேருந்து க்ரியேட் ஆகுது, ஆடம் ஸ்மித் என்ன பண்ணுறாரு, அல்ஃப்ரெட் மார்ஷல் என்ன பண்ணுறாரு, இந்த ஐடியாஸை நம்ம இந்த டாப்பிக்கில் கவர் பண்ண போகிறோம். தென் செகண்ட் டாப்பிக்கில் பிளானிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை, திட்டமுறை அப்படின்னு சொல்லலாம், திட்டமிடல் அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பிளானிங் சிஸ்டம் உருவானதற்கு என்ன காரணம்? இப்போ நம்மளே ஒரு எக்ஸாம் படித்தாலும் என்ன பண்ணுவோமா, ஒரு திட்டத்தோடு படிப்போம். கரெக்டாக நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்து படிப்போம் இல்லையா? அதுபோல் நம்ம இந்தியாவுடைய பொருளாதாரத்தை, நம்ம ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல ஒரு பிளானிங் சிஸ்டத்தை கொண்டு வராங்க. ஸோ அப்படி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பிளானிங் சிஸ்டம்ன்ற ஐடியாஸை நம்ம இந்தியா லெவலில் இங்கே பார்க்க போகிறோம். தென் 5 ஆண்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். இப்போ நம்ம எக்ஸாம் படிக்கிறப்போ கூட இந்த ஒரு ஹவர் வந்து இந்த டாப்பிக்கு, அதுபோல் நம்ம பிரித்து படிப்போம் இல்லையா? ஸோ இந்த டாப்பிக்லாம் இந்த ஹவர்ஸில் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுபோல் 5 ஆண்டுகளில் நம்ம என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஐடியாஸை இந்த டாப்பிக்கில் நம்ம கவர் பண்ண போகிறோம். மெஜாரிட்டியான ஐடியாஸ் நமக்கு கொஷின் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய திட்டங்கள் இந்த இடத்துல இருந்தால் கேள்விகள், நம்ம இதையும் நம்ம பார்ப்போம். தென் நமக்கு நித்தி ஆயோக். ஸோ நித்தி ஆயோக்னா என்ன, நித்தி ஆயோக்குடைய தலைவர் யார், துணை தலைவர் யார், அதையும் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். தென் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்ற டாப்பிக்கும் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ நிதி ஆணையம் அப்படின்னா என்ன, அதோடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்ன, இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குது, எல்லாமே நம்ம கரண்ட் ட்ரெண்டிங்கும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல மெஜாரிட்டியாக நம்ம கரண்ட் ட்ரெண்டிங் வராது. இந்த டாபிக், இந்த 2 டாப்பிக்கில் நம்ம கரண்ட் ட்ரெண்டிங் அப்படின்றது எதுவும் கிடையாது. ஏன்னா இதோடைய மாற்றாக தான் நமக்கு என்ன வந்தது அப்படின்னா நித்தி ஆயோக் அப்படின்ற அமைப்பு வந்திருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதில் நம்ம கொஞ்சம் இன்டெப்த் ஆகும். அதே போல் ஃபினான்ஸ் கமிஷன் 16வது நிதி ஆணையம் இப்போ போட்டுருக்காங்க இல்லையா? ஸோ அதோடைய ஐடியாஸையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். இந்த நேச்சர் ஆஃப் எக்கானமி பொறுத்தவரை எக்கனாமி என்ன நிலையில் இருக்குது, நம்ம இந்தியாவுடைய பொருளாதாரம் எந்த நிலையில் இருக்குது, அதை நம்ம இந்த டாப்பிக்கில் கவர் பண்ண போகிறோம். சரியா? ஸோ முதல் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேச்சர் ஆஃப் எக்கானமி அப்படின்ற ஒரு ஐடியாஸை பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இனிஷியலாக எக்கனாமி அப்படின்னா என்ன, பொருளாதாரம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா, நமக்கு வரவு செலவு இந்த 2 விஷயத்தை எடுத்துட்டாலே போதும். நமக்கு எவ்வளோ வருமானம் வருது, அப்போ ரெவென்யூ என்ன வருது, தென் நம்ம அதை எப்படி செலவு பண்ணுறோம், எக்ஸ்பெண்டிச்சர் செலவினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ரெவென்யூ வெர்சஸ் எக்ஸ்பெண்டிச்சர், இது மத்தியில் சேவிங்ஸும் நடக்கும். கரெக்டு தானே? ஸோ சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு ஐடியாஸும் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதை வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சில இடத்துல நம்ம வட்டிக்கு விடுற ஐடியாஸ்லாம் இருக்குது. அப்போ ஷேர் மார்க்கெட் நம்ம போடுற ஐடியாஸ், ஸோ அது மூலயமா நம்ம ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எக்கனாமி அப்படின்னா ஒரு தனிநபரை பற்றி குறிப்பிடுது அப்படின்னா அது நுண் பொருளாதாரம், நுண்ணியல் பொருளாதாரம் அப்படின்னு பார்ப்போம். அதே போல் இது நாடு முழுவதும் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அது வந்து நமக்கு பேரியல் பொருளாதாரமாக கருதப்படும். அப்போ அந்த ஐடியாஸை நம்ம எல்லாமே அதில் பார்க்க போகிறோம். அப்போ எக்கனாமினா என்ன அப்படின்றத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பேசிக்காக ஒரு ஆஸ்பெக்டில் ஒருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க. சிம்பிளாக ஐடியாஸ் நம்ம இப்படி தான் எடுத்துக்கணும். அப்போ என்ன ரெவென்யூ வருது, என்ன எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்க, அது எப்படி பண்ணுறாங்க, அடுத்த ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறாங்க, அதுக்கு என்ன சேவிங்ஸ் அப்படின்றத தான் நம்ம பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாஸில் பார்க்குறோம். சரியா? இனிஷியலாக பொருளாதாரம்ன்றது நமக்கு பெருசாக ஒரு டாப்பிக்காகவே கிடையாது. அரசியல் பொருளாதாரம் அப்படின்ற நிலை தான் பின்னாடி பொருளாதாரம் என்ற நிலையே மாறுது. ஒரு அரசியல் எப்படி வகிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் வந்து லேட்டராக நமக்கு எக்கனாமினா என்ன, காசை வச்சு நம்ம எப்படி பொருளாதாரம் பண்ணணும், நம்மளுடைய வாழ்க்கை நடத்தை எப்படி இருக்கணும் அப்படின்ற சொல்லக்கூடிய ஐடியாஸ் நம்ம பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப்பிக்கில் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த வேர்ட் எக்கனாமி டிரைவ்டு ஃப்ரம் கிரேக் வேர்டு, கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டதாக தான் இந்த பொருளாதாரம் என்ற வார்த்தை. அது என்ன வார்த்தை பாருங்கள், ஆய்க்னாமிக்ஸ் அப்படின்ற வார்த்தை. ஸோ இந்த சொல்லிலிருந்து தான் என்ன பண்ணுறாங்கன்னா எக்கனாமி என்ற வார்த்தை பெறப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நமக்கு ஆய்க்னாமிக்ஸ்னால் என்ன, கிரேக்க மொழியில் ஆய்க்னாமிக்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஸ்டடி ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு மேனேஜ்மெண்ட்.
இல்லை நிர்வாகத்தின் படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், இல்லை மேலாண்மை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ நம்ம வீட்டில் எப்படி இருக்கோம், இப்போ ஒரு 4 பேர் இருக்காங்க வீட்டில் அப்படின்னா, அப்பா மட்டும் வேலைக்கு போகிறாரு, அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, 2 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஒரு ஆளுடைய இன்கம் அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். அந்த இன்கம்மை வச்சு எப்படி செலவு பண்ணுறாங்க, அடுத்த ஃப்யூச்சரில் அவங்க அதை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன சேவிங்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஐடியாஸை தான் நம்ம திரும்ப நம்ம எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஐடியாஸை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ இந்த கீவேர்டு யார் சொன்னதும் கேட்பாங்க. ஸ்டடி ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னது நமக்கு என்னதான் எக்கனாமி நம்ம சொன்னாலும் ஆடம் ஸ்மித் இருந்தாலும், ஆனால் இங்கே ஒரு பர்சனாலிட்டி வராரு. யார் அப்படின்னா அரிஸ்டாட்டில். ஸோ அரிஸ்டாட்டில் தான் இந்த ஐடியாஸை கொடுக்குறாரு. ஓகேவா? இந்த லேட்டராக இதை ப்ரீஃபாக கொஞ்சம் பேசுகிறது தான் யார் அப்படின்னா இந்த ஆடம் ஸ்மித்தாக இருக்கார். ஸோ பொருளாதாரத்தை பற்றி தனித்துவமாக பேசக்கூடிய ஒரு நபராக ஆடம் ஸ்மித் அவர்கள் இருக்கார். ஸோ இவரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் எக்கானமி, அதாவது பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம யாரை சொல்லிடணும், ஆடம் ஸ்மித் இருக்கார். தென் இதுக்கப்புறம் நான் சொன்னோம் இல்லையா, இல்லை மேலாண்மை, ஒரு சிறிய மெம்பர்ஸ், ஒரு சிறிய குடும்பம் இருக்குது. இல்லை அப்படின்னா நம்ம இப்படி எடுத்துக்கலாமே, இப்போ நம்ம ஸ்டேட்டில் ஒரு 28 ஸ்டேட் இருக்குது, சாரி நம்ம கண்ட்ரியில் ஒரு 28 ஸ்டேட் இருக்குது. அதில் ஒரு ஸ்டேட் மட்டும் ஒரு பொருளாதாரத்தை விற்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம மைக்ரோ எக்கனாமின்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்போ டோட்டலாக இந்த 28 ஸ்டேட்டையும் சேர்த்து ப்ளஸ் 8 யூனியன் டெரிட்டரியும் சேர்த்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ரன் பண்ணுது. அப்போ அதுதான் என்ன ஆகும் அப்படின்னா மேக்ரோ எக்கனாமியாக மாறும். அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம், மேக்ரோ எக்கனாமினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஐடியாஸுக்கு யார் தந்தையாக இருக்காங்கன்றதை நம்ம பின்னாடி போக பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ இந்த பேசிக்கான ஐடியாஸ் புரிஞ்சுதா? அப்போ எக்கனாமி என்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது, அதே போல் எக்கனாமிஸ்னால் என்ன அப்படின்ற ஐடியாஸ், தென் ஃபாதர் ஆஃப் எக்கானமி யார், ஃபாதர் ஆஃப் மைக்ரோ எக்கானமி யார், இந்த பேசிக்கான ஐடியாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் சில நிலையில் எக்கனாமினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் ஸ்மித்துக்கு அப்புறம் சில பேர் சொல்கிறாங்க. இவரே என்ன சொல்கிறாரு அப்படின்னா வெல்த்து தான் எக்கனாமி, செல்வம் தான் நமக்கு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பின்னாடி வரவங்க ஒரு நமக்கே தெரியும் இல்லையா, நம்ம ஊர்லேயே ஒரு விஷயம் இருக்கும், 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்க. அப்போ எக்கனாமிக்கான ஒரு ஐடியாஸ் இவர் மட்டுமே கொடுக்கல, இன்னும் ஒரு 4 பேர் கொடுக்குறாங்க. அந்த 4 பேரையும் நம்ம பார்க்க போகிறோம். தென் அதை பொறுத்தவரை நமக்கு இந்த 4 பேர் தான். ஸோ அப்போ என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள், வெல்த்து தான் எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் ஸ்மித்து சொல்கிறாரு. தென் நமக்கு வெல்ஃபேர், நலன் சார்ந்த விஷயங்கள் தான் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அல்ஃப்ரெட் மார்ஷல் சொல்கிறார். நம்ம இவரை தான் என்னன்னு பார்த்தோம், ஃபாதர் ஆஃப் மேக்ரோ எக்கானமி அப்படின்னு நம்ம முடிச்சிடணும். ஸோ இந்த பேசிக்கான டேட்டாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஸ்கேர்சிட்டி, பற்றாக்குறையை பூர்த்தி செய்வது தான் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறது அப்படின்னா லியோனல் ராபின் சொல்கிறாரு. அப்போ இந்த ஐடியாஸ் நமக்கு முக்கியம். தென் க்ரோத், வளர்ச்சி தான் நமக்கு பொருளாதாரம், எவ்வளவு நம்ம வளர்ச்சி அடைகிறோமோ அதுதான் பொருளாதாரம். இதை பற்றி நம்ம ப்ரீஃபாகவே பின்னாடி பேச போகிறோம். இப்போ வளர்ச்சி தான் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாரு. ஏன்னா இந்த 3 விஷயங்களும் நமக்கு புரியுது. செல்வம் தான், நம்ம எவ்வளோ செல்வம் வச்சுக்கிறோம் அதை பொறுத்து தான் நமக்கு பொருளாதாரத்தை விற்கலாம் அப்படின்றாரு. ஸோ இவர் எல்லோரும் நலமாக இருக்காங்களா, நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்னதான் காசு இருந்தாலும் நம்ம நலமாக இருக்கணும், அந்த ஒரு விஷயத்தை பற்றி யார் பேசுறது அப்படின்னா அல்ஃப்ரெட் மார்ஷல் டைரெக்டாகவே குவாட் பண்ணுறாரு. தென் நமக்கு பற்றாக்குறை, நம்மகிட்ட யாருக்கெல்லாம் பற்றாக்குறை இருக்கோ அந்த பற்றாக்குறையெல்லாம் பூர்த்தி அடையிறது தான் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு லியோனல் ராபின் சொல்கிறாரு. தென் ஃபைனலாக க்ரோத்து தான் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு பால் சாமுல்சன் சொல்கிறார். ஓகேவா? ஸோ இந்த பேசிக்கான டேட்டாஸை நம்ம நோட் பண்ணிக்கணும். இது நமக்கு அடிக்கடி மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்பாங்க, வெல்த்துன்னு யார் சொன்னது, வெல்ஃபேர்னு யார் சொன்னது அப்படின்றது கேட்குறப்ப நம்ம கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கலாம். சரியா? தென் நமக்கு ஒரு ஆள் ஒரு புக்ஸ் எழுதியிருக்காங்க, அந்த புக்ஸையும் கொஞ்சம் நம்ம பார்க்கணும். ஸோ ஆடம் ஸ்மித் என்ன புக் எழுதுறாரு, ஸோ ஆடம் ஸ்மித்தை பொறுத்தவரை என்ன ஐடியா சொல்கிறாரு நம்ம இன்னும் ப்ரீஃபாக பார்க்கணும். பேசிக்காக புக்ஸ் நேமை பாருங்கள், த வெல்த் ஆஃப் நேஷன், நாடுகளின் செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதுறாரு. 1776 இந்த புத்தகத்தை அவர் எழுதி வெளியிடுறாரு. அடுத்தது த தியரி ஆஃப் மாரல் சென்டிமெண்ட், அறிவுணர்வுகளின் கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை இவர் எழுதுறாரு. ஓகேவா? இந்த 2 புக்கு பேசிக்கான புக்கு, எக்ஸாமில் நமக்கு ரிப்பீட்டட் ஏரியா. ஸோ 1759, ஓகேவா? ஸோ இந்த டேட்டா மட்டும் மாற்றிக்கோங்க. 1759
இந்த புக்கு வந்து 1776 சரியா. ஸோ இந்த 2 டேட்டா இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ ஆடம் ஸ்மித்தோட ஒரு 2 புத்தகங்கள் சரியா. தென் நமக்கு ஆல்ஃப்ரீட் மார்ஷல். ஸோ ஆல்ஃப்ரீட் மார்ஷல் ஒரு புக் எழுதுறாரு. என்ன புக் அப்படின்னா பிரின்சிபிள் ஆஃப் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. அதாவது பொருளியல் கோட்பாடு இல்லை பொருளாதார கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு 1890 இவர் வந்து ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிடுறாரு. தென் லியோனல் ராபின். ஸோ லியோனல் ராபின் அண்ட் எஸ்ஏ ஆன் த நேச்சர் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எக்கனாமிக் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதுறாரு 1932. ஸோ இந்த டைமில் அவர் ஒரு புக்கு. பால் சாமுவல்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நமக்கு அதாவது எக்கனாமிக்ஸ் அண்ட் இன்டியூட்டரி அனலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயர் தான் இதில் முக்கியம். ஒரு முக்கியமான டேட்டா இது. ஸோ இந்த புக்கு கண்டிப்பாக பார்த்துக்கோங்க சரியா. மெஜாரிட்டியாக அதில் என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா வெல்த் ஆஃப் நேஷனும் த தியரி ஆஃப் மாரல் சென்டிமெண்ட் பிரின்சிபல் ஆஃப் எக்கானமி இந்த 3 புக்கு இல்லை அப்படின்னா மெஜாரிட்டியாக இந்த புக்கும் இந்த 2 புக்கு கொடுத்துட்டு யார் எழுதுனாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா எந்த வருஷன்றது கேட்பாங்க ஓகேவா. எந்த இயர் வெல்த் ஆஃப் நேஷன் மட்டும் இயர் கேட்பாங்க ஆடம் ஸ்மித்தோடைய புக்கு. சரி ஓகே, நம்ம பேசிக்காக இதான் இந்த இடத்துல ஐடியா. அப்போ எக்கனாமினா என்ன அப்படிங்கிறத நம்ம முன்னாடி பார்த்தோம். தென் எக்கனாமியோட ஐடியாஸ் யார் என்னென்ன சொல்கிறாங்க அதையும் நம்ம இந்த இடத்துல பார்த்து தெரிஞ்சாச்சு. யார் என்னென்ன புத்தகங்கள் பொருளாதாரம் சார்ந்த புத்தகங்கள் எழுதியிருக்காங்க அதையும் நம்ம இங்கே பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு விஷயம் நம்ம பேசியிருக்கோம். என்ன அப்படின்னா ஃபாதர் ஆஃப் எக்கானமி யார், பொருளாதாரத்தின் தந்தை யார் அப்படின்னு கேட்குறப்ப நம்ம ஆடம் ஸ்மித்தை யூஸ் பண்ணியிருக்கோம் சரியா. சரி சார், இப்போ ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கானமி யார்? ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கானமி. அப்போ இந்திய பொருளாதாரத்தின் தந்தை யார்? ஸோ நம்ம ஜென்ரலாக ஃபாதர் ஆஃப் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாஸ் பார்த்தாச்சு. வேர்ல்டு லெவலில் அவர். ஸோ உலக லெவலில் பொருளாதாரம் அப்படின்ற ஐடியாஸ் அவர்கிட்ட இருந்து தான் வருது, ஆடம் ஸ்மித்துக்கிட்ட இருந்து வருது. அதுக்கு முன்னாடி அரிஸ்டாட்டில் சொல்கிறாருன்றதையும் நம்ம பார்த்துடுறோம் சரியா. லேட்டராக இந்தியாவில் இந்த பொருளாதாரத்தை கொண்டு வந்தது யார், இந்த தன்மையை கொண்டு வந்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு மெஜாரிட்டியாக இவர் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை, 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேருமே நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பர்சனாலிட்டி யார் அப்படின்னா நமக்கு சாணக்கியர். ஸோ சாணக்கியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம மெஜாரிட்டியாக எங்கே பார்ப்போம் அப்படின்னா சந்திரகுப்த மௌரியர் இவருடைய காலகட்டத்தில் பார்த்துருப்போம். மௌரிய பேரரசுக்கும் இதுக்கு முன்னாடி நடைபெற்ற நந்தா வம்சத்துக்கும் இடையில் இவர் இருந்திருப்பார். கரெக்டாக நம்ம படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். இயர்லி வேதிக் முன்வேத காலம், தென் லேட்டர் வேதிக் பின்வேத காலம், இந்த 2 ஐடியாஸ் படிச்சிருப்போம். இந்த பின்வேத காலத்தில் தான் சமூகங்கள் 4ஆக பிரியுது. இதுவும் நமக்கு தெரியும் இல்லையா. என்னென்ன பிரியுது? ஸோ நமக்கு பிராமணர்கள், பிராமணாஸ், சத்ரியா, சூத்ராஸ், வைஷ்யாஸ். ஸோ வைஷ்யர்கள். இப்போ பிராமணர்கள், சத்திரியர்கள், சூத்திரர்கள், வைஷ்யர்கள் இந்த 4 நிலை லேட்டர் வேதிக் பீரியட் தான் நமக்கு தொடங்க ஆரம்பிக்குது. நமக்கு தெரியும் இயர்லி வேதிக் பீரியடில் இருந்த மக்கள் எங்கே இருந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் நமக்கு ஹிஸ்ட்ரியில் சில கொஸ்டின்ஸ் ஏரியா. அப்போ மக்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம சிந்து பகுதியில் தான், இந்துஸ் வேலியில் தான் அங்கே இருக்காங்க. ஸோ லேட்டர் வேதிக் மக்கள் பின்வேத கால மக்கள் எங்கே ஸ்டே பண்ணுறாங்க அப்படின்னா கங்கா யமுனா ரீஜியனில் ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ அப்போ கங்கா யமுனா ரீஜனில் இவங்க ஸ்டே பண்ணுறாங்க. அப்போ இந்த 2 டேட்டா நமக்கு முக்கியம் சரியா. ஸோ இந்த பேசிக் ஐடியா நம்ம லேட்டர் வேதிக் பீரியடில் தான் சமூகங்கள் மாற்றம் அடையுது. அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி வரல எந்த மாற்றமுமே கிடையாது. இதுக்கப்புறம் தான் எல்லாமே மாற்றம். அதுவும் 4 வகையாக பிரிக்கப்படுது. இந்த 4ம் அவங்களுடைய தொழில் அடிப்படையில் பிரிக்கப்படுது. எப்படி அப்படின்னா பிராமணர்கள் நமக்கு தெரியும். பிராமணர்கள் என்ன பண்ணுறாங்க, கோவில் அர்ச்சகராக இருக்காங்க. அதே போல் டீச்சராக இருக்கணும் அப்படின்றது அவங்களுடைய ஆக்குபேஷனாக இருக்குது. தென் சத்திரியரை பொறுத்தவரை இந்த இடத்துல கிங்காக மட்டும்தான் ரூல் பண்ணணும். ஸோ கிங் யார் அப்படின்னா நமக்கு சத்ரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சூத்ரர் யார் அப்படின்னா இந்த பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த 4 பேருக்கும், அதாவது இந்த 3 பேருக்கும் இந்த 4ஆவதாக இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி சூத்ரர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பணிவிடை செய்யணும்.
அப்போ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவர் தான் யார் அப்படின்னா சூத்ரர். தென் வைஷ்யர்கள் யார் அப்படின்னா ஃபார்மராக இருப்பாங்க, விவசாயிகளாக இருப்பாங்க. ஸோ இந்த மெஜாரிட்டியான ஐடியாஸ் பிரித்து வச்சு, ஸோ இது நமக்கு லேட்டராக சந்திரகுப்த மௌரியர், இவருடைய காலகட்டத்தில் சாணக்கியர் ஒரு பிராமணர். இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் சாணக்கியர் எங்கே இருக்கார் அப்படின்னா நமக்கு நந்தா டைனஸ்டியில் தனநந்தர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், தனநந்தா. ஸோ இவருடைய காலகட்டத்தில் அங்கேயும் அரசவை புலவராக தான் இருக்கார். அரசவை புலவராகவும் இருக்கலாம், டீச்சராகவும் இருக்கலாம், ஸோ கோவில் அர்ச்சகராகவும் இருக்கலாம், இந்த 3 வேலைகள். அப்போ இந்த இடத்துல அட்வைசராக இருக்கார், முக்கிய தலைவராக இருக்கார் யார் அப்படின்னா அந்த சாணக்கியர். ஸோ சாணக்கியரோட ரோலை பொறுத்தவரை பிராமணராக இருக்கார். ஆனால் நந்தா டைனஸ்டியை பொறுத்தவரை முழுவதுமாக யார் அப்படின்னா சூத்ரர். ஸோ ஒரு சூத்ரர் எப்படி ஒரு கிங்காக இருக்கலாம் அப்படின்ற கேள்வி எழாமல் அந்த இடத்துல ஆட்சி நடைபெறுது. அப்படி நடைபெறும்போது இங்கே இருக்கக்கூடிய சாணக்கியர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் 4 ஆண்டு காலத்தில் அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுக்க போகிறாரு அப்படின்ற செய்தியை தனநந்தா கிட்ட சொல்கிறாரு. அப்படி சொல்கிறப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கணுமா அப்படின்ற ஒரு எகத்தாலும். அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த சாணக்கியரை அவையை விட்டு வெளியேற்றுறாரு. ஸோ அவையை விட்டு வெளியேறி போகிறப்போ ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு போய் டக்ஸிலா அப்படின்ற பிளேஸ் நமக்கு தெரியும் நினைக்கிறேன், ஆப்கானிஸ்தானில் டக்ஸிலா அப்படின்ற பகுதிக்கு போயிட்டு அந்த பையனுக்கு முழுவதுமாக பயிற்சி அளிக்கிறாரு. போர் பயிற்சி, எப்படி அரசை வகிக்கணும், அரசை எப்படி ஆளணும், ஒரு நாட்டை ஆள்வது எப்படி, எல்லா பயிற்சியும் அவர் அளிக்கிறாரு டக்ஸிலாவில் இந்த சின்ன பையனுக்கு. அந்த சின்ன பையன்தான் லேட்டராக இந்தியா மீது படையெடுக்கிறான். அலெக்சாண்டர் படையெடுப்புக்கு பிறகு இந்தியா மீது படையெடுத்து சாணக்கியரும் சந்திரகுப்த மௌரியரும் மௌரிய வம்சத்தை கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இங்கே நடக்கக்கூடிய ஐடியா. ஸோ இவர் இந்த இடத்துல யார், சந்திரகுப்த மௌரியர் யார் அப்படின்னா சத்திரியராக இருப்பார். ஸோ இதுக்கப்புறமும் திரும்ப இந்த சொசைட்டிக்கு மாற்றிருப்பார் சாணக்கியர். இதுதான் இந்த இடத்துல நடக்கக்கூடிய அரசியல். ஓகேவா? ஸோ அப்போ அது மட்டும் இல்லாமல் அர்த்தசாஸ்திரா நமக்கு தெரியும், அர்த்தசாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு எழுதி அதுலேயும் பொலிட்டிக்கல் ரீதியாகவும் எழுதுறாரு, பொருளாதார ரீதியாகவும் புத்தகத்தை எழுதுறாரு. முதல்ல பொருளாதாரத்தை பற்றி பேசுனது இந்தியாவிலேருந்து யார் அப்படின்னா இந்த சாணக்கியராக தான் இருக்கார். இவருடைய ரோல் தான் மெஜாரிட்டியாக இருக்குது. ஸோ எந்தெந்த இடத்துல எப்படி நிலை நிறுத்தணும் அப்படின்றத பற்றி நமக்கு யார் பேசுறது அப்படின்னா சாணக்கியர் பேசுகிறாரு. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு பர்சனாலிட்டி ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நமக்கு சாணக்கியர் இருக்கார். தென் செகண்ட் யாராக இருப்பாங்க, இப்போ நமக்கு ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கனாமியில் 2வது யார் இருப்பாங்க அப்படின்னா நமக்கு தெரியும் நினைக்கிறேன், பொலிட்டிக்கல் சேஜ் ஆஃப் இந்தியா, தமிழில் இந்தியாவின் அரசியல் முனிவர் இல்லை அரசியல் குரு. இந்தியாவுக்கே ஒரு அரசியல் குரு யார் அப்படின்ற டேட்டாவுக்கு நமக்கு கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ யார் அப்படின்னா எம்ஜி ரனடே. ஸோ இவரும் ஒரு பர்சனாலிட்டி. ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக்கு ஒரு ஆன்சர் யாரும் அப்படின்னா எம்ஜி ரனடேவும் ரோல் பண்ணுறாரு. நம்ம இவரை நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஐஎன்சி படிச்சிருப்பீங்க, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி, அதில் மேஜர் ரோல் பண்ணியிருப்பார். என்னென்ன பண்ணுறாரு அப்படின்னா 1861 நமக்கு விடோ ரீமேரேஜ் ரீஃபார்ம் அசோசியேஷனை க்ரியேட் பண்ணியிருப்பார். விதவை மறுமண சங்கம், விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன், விதவை மறுமண சங்கம் அப்படின்ற சங்கத்தை க்ரியேட் பண்ணார். 1872 காலகட்டத்தில் நமக்கு ஸ்வதேசி அப்படின்ற வார்த்தையை உருவாக்குறாரு. ஸ்வதேசி, த வேர்ட் ஸ்வதேசி காயின்டு பை யாருன்னு கேட்பாங்க, இந்த பர்சனாலிட்டி தான். 1870 பூனா சர்வஜனிக் சபை அப்படின்ற ஒரு சபையை உருவாக்குறாரு. ஸோ இவருடைய மேஜர் ரோல் இது. தென் அதுக்கப்புறம் 1884 தக்கான கல்விக் கழகம், டெக்கன் எஜுகேஷன் சொசைட்டி இதையும் அமைக்கிறார்.
மேஜர் ரோல் நமக்கு ஒரு இதை தான் பண்ணியிருக்காரு. அதே போல் ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார், இந்திய தேசிய உறுதிமொழி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளட்ஜ் மூமெண்ட்டை 1886 ஒரு உறுதிமொழி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார், பிளட்ஜ் மூமெண்ட். ஸோ இந்த பிளட்ஜ் மூமெண்ட்டில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த பிளட்ஜுனா என்ன உறுதிமொழி எடுக்கணும் அப்படின்னா, குழந்தை திருமணத்துக்கு ஆதரவு தெரிவிக்காதவங்க எல்லாருமே இதில் வரலாம் அப்படின்றது தான் இந்த இடத்துல முக்கியமான நோக்கம். ஓகேவா? சைல்டு மேரேஜுக்கு அகெயின்ஸ்டாக யாரெல்லாம் இருக்கீங்க, அப்போ எல்லாருமே இங்கே வந்துருங்க, அந்த ஐடியாஸுக்கு இங்கே உள்ளே வராங்க. ஸோ பிளட்ஜ் மூமெண்ட்டும் எம்ஜி ரனடே தான். ஓகேவா? நம்ம மெஜாரிட்டியான ஐடியாஸ் இவருடையது. தென் நம்ம இன்னொரு வார்த்தை பார்த்துருப்போம், மகாத்மா ஆஃப் மகாராஷ்டிரா. மகாத்மா ஆஃப் மகாராஷ்டிரா, மகாராஷ்டிராவின் மகாத்மா அப்படின்னு கேட்குறப்ப இவரு தான். நம்ம இன்னொருத்தரையும் படிப்போம், நம்ம ஜோதிபா புலே. ஸோ இவருக்கும் அந்த நிக் நேம் இருக்குது, ஜோதிபா புலேக்கும் அதே நேம் தான். ஸோ நமக்கு எம்ஜி ரனடேக்கும் மகாத்மா ஆஃப் மகாராஷ்டிரான்ற நேம் வந்துருக்கு. ஓகேவா? இந்த ரெண்டு டேட்டாஸை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படின்னு கேட்டாலும் எம்ஜி ரனடே ஒரு ரோல் பண்ணுறாரு, மிக சிறந்த ரோல். மேக்ஸிமம் ஐடியாஸும் இங்கே கொடுக்குறாரு. இவருக்கு அப்புறமா நமக்கு பின்னாடி வரக்கூடியவர் தான் இன்னொரு பர்சனாலிட்டி, தாதாபாய் நாரோஜி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டேட்டாஸ்லாம் எழுதிக்கோங்க. அதே போல் எம்ஜி ரனடே அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு இன்னும் சில டேட்டாஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, நமக்கு ராஜாஜி தெரியும் நினைக்கிறேன், ராஜகோபாலாச்சாரி, நம்ம சேலத்தை சார்ந்தவர் ராஜாஜி. ராஜாஜியுடைய அரசியல் குரு நமக்கு தெரியும் நினைக்கிறேன், காந்தி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஆனால் காந்திக்கே அரசியல் சொல்லி தந்தவர் யார் அப்படின்னா ராஜாஜி தான். ஆனால் நம்ம இப்படி படிக்கிறோம். ஸோ ராஜாஜியோடைய அரசியல் குரு காந்தியாக இருக்கார். காந்தியோடைய அரசியல் குரு யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், கோகுலே, கோபாலகிருஷ்ண கோகுலே. நமக்கு தெரியும் 1915 காலகட்டத்தில் காந்தி இந்தியா வருகைக்கு முக்கியமான ஒரு பங்கு வகித்தவர் கோகுலே. அவர் சொல்லி தான் இவர் வராரு அப்படின்ற டேட்டாவே நம்மக்கிட்ட இருக்குது. தென் ஃபைனலாக கோகுலேவுடைய அரசியல் குரு யார் அப்படின்னு சொல்கிறப்ப தான் அந்த பர்சனாலிட்டி தான் இவர். ஓகேவா? எம்ஜி ரனடே. அப்போ எம்ஜி ரனடேவுடைய ஒரு ஃபாலோவர் யார் அப்படின்னா கோகுலே, கோகுலேயோட ஃபாலோவர் காந்தி, காந்தியோடைய ஃபாலோவர் நமக்கு ராஜாஜி. ஸோ இந்த டேட்டாஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஐஎன்எம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இங்கே பார்த்துக்க வேண்டியதான். அப்போ இந்த பேசிக்கான டேட்டாஸ் ஞாபகம் வச்சவங்க. இப்போ நம்ம 2 பர்சனாலிட்டி பார்த்துருவோம். அடுத்தது 3வது பர்சனாலிட்டி யார் அப்படின்னா தாதாபாய் நாரோஜி. தாதாபாய் நாரோஜி. ஸோ இவர் யாரும் நமக்கு தெரியும் நினைக்கிறேன், கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா இருக்குது. கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் முதுபெரும் மனிதர். ஸோ இந்த டேட்டாஸ் நமக்கு முக்கியம். இந்தியாவுடைய முதுபெரும் மனிதர் யாருன்னு கேட்டாங்கன்னா நமக்கு தாதாபாய் நாரோஜி தான். அதே போல் இன்னொரு டேட்டா கிராண்ட் ஓல்டு உமன் ஆஃப் இந்தியா. உமன் யார்? இந்தியாவில் முதுபெரும் பெண் மனிதர் யார்? முதுபெரும் மனிதர் பார்த்துறோம், முதுபெரும் பெண் மனிதர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா யாரை சொல்லலாம் நம்ம? ஸோ அருணா அசஃப் அலி, அருணா அசஃப் அலி தான் இருக்காங்க. ஸோ இந்த டேட்டாஸையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ தாதாபாய் நாரோஜியோடைய ரோல் நமக்கு எக்கனாமியில் நிறைய இருக்குது. எக்ஸாம்பிள் வெல்த் தியரி, சுரண்டல் கொள்கையை நமக்கு ஒரு முக்கியத்துவமாக எடுத்து காட்டுறாரு. நம்மளை பிரிட்டிஷ் எப்படிலாம் சுரண்டுறாங்க அப்படின்ற ஒரு ஐடியாஸை கொடுக்குறாரு. அப்போ வெல்த் தியரி, வெல்த் அதாவது ட்ரெயின் தியரின்னு சொல்லி அதில் ஒரு 3 விஷயங்களை சொல்லியிருப்பார். ட்ரெயின் தியரி, சுரண்டல் கொள்கை. இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். தென் லேட்டராக ஒரு புக்கு கூட எழுதியிருப்பார், நமக்கு தெரியும் நினைக்கிறேன். 1867-68 காலகட்டத்தில் நமக்கு பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல்
இன் இந்தியா. இந்தியாவில் வறுமை மற்றும் பிரிட்டிஷ் அல்லாத ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு புக் எழுதி இந்தியாவில் இருக்கக்கூடிய வறுமைக்கு முழுவதுமாக காரணம் பிரிட்டிஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை இவர் வந்து சொல்கிறாரு. அப்போ இந்த விஷயம் பெரும் சர்ச்சையாக நிலவுது. ஸோ பிரிட்டிஷை பார்த்து பிரிட்டிஷோடைய எல்லா விஷயத்தையும் இந்த புக்கில் எழுதுறாரு. பிரிட்டிஷ் என்னென்னலாம் நம்மகிட்ட இந்த சுரண்டி எடுத்துகிட்டு போகிறான், இங்கேருந்து எடுத்துகிட்டு போனதுக்கு ஈக்குவலாக அவன் எதுவுமே கொடுக்கல இங்கே அப்படின்ற நிறைய விஷயத்த இந்த புத்தகத்தில் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷார் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய பார்லிமெண்ட்டில் இந்தியாவை சார்ந்த தாதாபாய் நாரோஜியை கூட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த நேம் வருது, கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு மெஜாரிட்டியான ஐடியா. அப்போ தாதாபாய் நாரோஜியோடைய ரோலிங் இங்கே இருக்குது. அதே போல் காங்கிரஸ் கட்சியோடைய ஐஎன்சி பார்ட்டியோடைய ஒரு தலைவர் பொறுப்பு மேக்சிமம் இவர் வகித்திருப்பார் ஒரு 3 முறை. ஓகேவா, 3 டைம்ஸ் வந்து தலைவர் பொறுப்பை வகுத்திருப்பார். அதுக்கப்புறம் தாதாபாய் நாரோஜியோடைய நியூஸ் பேப்பர் நமக்கு தெரியும் நினைக்கிறேன், வாய்ஸ் ஆஃப் இந்தியா. வாய்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பரும், ராஸ்ட் காஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர், இந்தியாவின் குரல் அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பரும், ராஸ்ட் காஃப்டர் அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எழுதியிருக்காரு. ஓகேவா. ஸோ நமக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, இப்போ கரண்ட் டேட்டாஸில் என்ன அப்படின்னா காங்கிரஸ் கட்சியோடைய ஐஎன்சி பார்ட்டியோடைய ஒரு நியூஸ் பேப்பர் என்ன, காங்கிரஸ் கட்சியோடைய நியூஸ் பேப்பர் என்ன அப்படின்னு கேட்குறப்ப இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன நியூஸ் பேப்பர் இருந்தது அப்படின்னா இனிஷியலாக வாய்ஸ் ஆஃப் இந்தியா தான். காங்கிரஸ் கட்சி தொடக்கம் போடும்போது ஸோ அவங்களுடைய நியூஸ் பேப்பராக இருந்தது வாய்ஸ் ஆஃப் இந்தியா. இப்போ தற்போது இருக்கிறது என்ன அப்படின்னா நேஷ்னல் ஹெரால்டு. இந்த நேஷ்னல் ஹெரால்டு அப்படின்ற நியூஸ் பேப்பரோடைய ஃபவுண்டர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஓகேவா. ஸோ டேட்டாஸ் கொஞ்சம் தெளிவாக முக்கியம். நம்ம என்ன தான் ஒரே ஒரு ஐடியாஸை பார்த்தாலும் அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இவ்வளோ டேட்டாஸ் நமக்கு தெரியணும். ஸோ இப்படி படித்தா தான் ஈஸியாக கொஞ்சம் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அதனால தான் நம்ம எக்கனாமி மட்டும் பார்க்காம அவருடைய ஐடியாஸ் யாராவது ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அந்த பர்சனாலிட்டி கொஞ்சம் ரீகால் பண்ணிடுறோம். சரியா. ஸோ அப்போ இந்த டேட்டாஸ்லாம் கிளியராக தாதாபாய் நாரோஜிக்கு மெஜாரிட்டியான ஐடியாஸ் நமக்கு இங்கே இருக்குது. சரியா. ஸோ அடுத்த ஒரே ஒரு பர்சனாலிட்டி ஒருத்தர் இருக்கார், அவர் யார் நம்ம பார்த்துடலாம். ஸோ மேக்ஸிமம் கொஷின் செட் பண்ணாங்க அப்படின்னா இவரை வச்சு தான் கேட்பாங்க. பி.வி. நரசிம்ம ராவ். 1991 அந்த டைம் பீரியடில் ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்த ஒரு பர்சனாலிட்டி, ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருடைய காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா எல்பிஜி ரீஃபார்ம் நடக்குது. எல்பிஜி சீர்திருத்தம் நடக்கக்கூடிய பீரியடே யாருடைய பீரியட் அப்படின்னா பி.வி. நரசிம்ம ராவ் பீரியட். மெஜாரிட்டியாக இவரையும் ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்பிஜினா என்ன சார் அப்படின்னா நம்ம லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ்ன்னு சொல்லிடக்கூடாது. இந்த இடத்துல என்ன சொல்லணும் அப்படின்னா லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், தாராளமயமாதல், தனியார் மயமாதல், அடுத்து உலகமயமாதல். ஸோ இந்த ஐடியாஸை கொண்டு வராரு. ஸோ இந்த ட்ரெண்டில் நமக்கு இனிஷியலாக நம்மளோட எக்கனாமி எப்படி இருக்குது, அந்த எக்கனாமிக் ட்ரெண்டிங்கை என்ன பண்ணுறாரு அப்படின்னா பி.வி. நரசிம்ம ராவை மாற்றுறாரு. இதுக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நேமை அவர் கொடுக்குறோம். சரியா. அப்போ ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு இந்த 4 பர்சனாலிட்டி யார் அப்படின்னா சாணக்கியர் இருக்கார், ரெண்டாவது எம்ஜி ரனடே, மூணாவது தாதாபாய் நாரோஜி, ஃபோர்த்து பர்சனாலிட்டி நமக்கு யார் அப்படின்னா பி.வி. நரசிம்ம ராவ். ஸோ இந்த டேட்டாஸில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அப்போ இந்த 4 பேர் ஆப்ஷனில் செட் பண்ணுறப்ப இந்த 4 பேர் யாராவது ஒரு ஆள் கொடுத்துட்டு நம்மளை மாற்றி கேட்பாங்க. அப்போ இந்த டேட்டாஸு கொஞ்சம் தெளிவாகிக்கோங்க. அப்போ எக்கனாமினா என்ன, எக்கனாமியோடைய ஐடியாஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். த டேர்ம் எக்கனாமி காயின்டு பை யார் அப்படின்னு கேட்பாங்க. எக்கனாமி என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்பாங்க. அப்போ அதுக்கு என்ன ஆன்சர்ன்றதை நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எக்கனாமி என்ற வார்த்தை யாரால் அறிமுகம் செய்யப்படுத்தப்பட்டது
அப்படின்ற வார்த்தைக்கான ஆன்சரை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது உங்களுக்கான கேள்வி இந்த டாப்பிக்லேருந்து. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அடுத்ததாக நம்ம ஒரு டேட்டாவோட கடைசியாக முடித்தோம். என்ன அப்படின்னா க்ரோத்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையோடு நம்ம முடிச்சிருந்தோம். ஸோ பால் சாமுல்சன் க்ரோத்து தான் பொருளாதாரம், வளர்ச்சி தான் பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ஐடியாஸுக்கு நமக்கு என்ன டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம். அப்போ க்ரோத்துனா என்ன, டெவலப்மெண்ட்னா என்ன, அதை பற்றி பேசிக்காக நம்ம யோசிக்கிறப்ப இப்போ க்ரோத்துன்ற ஐடியாஸ், டெவலப்மெண்ட் என்ற ஐடியாஸுக்கு தமிழில் நமக்கு தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதை பற்றியான விஷயங்கள் நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.